Hi friends, welcome to On Style Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்குது வந்து மஸ்கட்ல மத்ராயில உள்ள நம்ம ரியாம் பார்க் தான் வந்திருக்கோம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. சூப்பரா இருக்குங்க. அது வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து சாட்டர்டே வந்தோம். சாட்டர்டேங்கனால ரொம்ப crowd இல்ல. பார்க்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ரமலான் நோன்பு டைம்ங்கறதனால crowdமே ரொம்ப இல்ல. அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சீனரிஸ் பாருங்க. நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே எப்படி இருக்குங்கிறது இந்த மத்ரா வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒமானில் இருக்கவங்களுக்கு. ஸோ தெரியாதவங்களுக்கு இது வந்து ஒரு இனிமேல் வரப்போகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இங்கே ஏதாவது மஸ்கட் ஏதாவது சுற்றி பார்க்க வர்றீங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ரியாம் பார்க் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். அது போக இங்கே நியர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பிள் இருக்குது, ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குது. ஸோ வாங்க ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. எல்லாமே ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தோம் வெயில் வந்து இப்போ தான் தெரியுது. ஸோ அதனால் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனரியாக இருக்குது. செமையாக இருக்குது பாருங்கள். இந்த சைடு வந்து பார்க்கு, அதுக்கப்புறம் ரோடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீச் இருக்கும். ஸோ உங்களுக்கு வியூ காமிக்கிறேன். நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணுன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு நிறைய பேர் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப நல்ல பிளேஸு. இதில் அப்படியே மேலே ஏறி பார்த்தோம்னா பேக் சைடு உங்களுக்கு பீச் வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். போட் போகிறது, ஷிப்லாம் சம்டைம்ஸ் வந்து மூவ் ஆகும். செம்மையாக இருக்குங்க. சூப்பரான ஏரியா. அதாவது ஃப்ரைடே வந்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், ரொம்ப க்ரௌடாக இருந்த மாதிரி இருக்கும். இது சாட்டர்டே, அதுவும் நாங்கள் வந்து இந்த ரமலான் நோன்பு டைமில் வந்ததுனால அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை. அது போக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன கிட்ஸுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ க்ரௌட் எதுவும் இல்லாதனால கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். மஸ்கட் ஏதாவது வர்றப்ப ஏதாவது கொஞ்சம் டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த பார்க் வந்து ஒரு மேட் மட்டும் எடுத்து வந்தீங்கன்னா போதும். நிறைய மரங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்படியே அங்கே மேட் போட்டு நல்ல காற்று சூப்பராக இருக்குங்க. இதில் அப்படியே ஒரு காம்பவுண்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கொடுக்காப்புளி மரம் தான். இந்த கார்னரில் ஃபுல்லாக அப்படியே பறிக்காமல் அப்படியே ரெட் கலராக இருக்குது. செம்ம. அப்பா இங்கே பாருங்க, இது உங்கள் கணக்கு ஏழு நாளைக்கு ஒரு சுரண்டி எட்டு வந்துடலாம் பாப்பா. செம்மையாக இருக்குல்ல. ஒன்றுமே கீழே உள்ளன்னு தெரியலையே. இங்கே பாருங்க காம்பவுண்ட். இது சாப்பிட்டு பாரு. அம்மாலாம் சாப்பிட்ருக்கேன் சின்ன வயசில். கொடுக்காப்புளி பட்டுது சாப்பிட்டு பாரு. ஸ்வீட்டு. நல்லா இருக்காடா? நல்லா இருக்கா? அங்கே பாருங்க, எனக்கு நிறைய இருக்குங்க. மேலே ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது பாருங்க. செம்மையாக இருக்குது. எல்லாம் இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே கொடுக்காப்புளி தான். இவ்வளோ கிடச்சிருக்குங்க.
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே நம்ம இருந்த பார்க்கோட மேலே அப்படியே ஸ்டெப்பில் ஏறி வந்தோம்னா இந்த மாதிரி நிறைய இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ரைட் சைடு ஏரியாவில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ரைடு இருக்கும், நிறைய ரைடு இருக்குங்க. ஆனால் இப்போது இந்த டைமில் வந்து இல்லை, ஒரு வேளை ஏதாவது ஒர்க்கு தான் நடக்குதான்னு தெரில. இதில் ஃபுல்லாகவே நிறைய கேம்ஸ் தான், கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நிறைய ரைடு வச்சுருப்பாங்க. இது எல்லாமே ரிமூவ் பண்ணுறாங்கங்க. ஆக்சுவலாக டக்ஸ்லாம் வந்து வயிற்றில் ஒரு 6 months வயிற்றில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ அப்போவே இங்கெல்லாம் நிறைய ராட்டினெல்லாம் இருக்கும். அப்போ நானும் ஹஸ்பண்டும் மட்டும் வந்து நிறைய கேம்ஸ் விளாண்டுட்ருப்போம். இப்போ மேபி ஏதாவது புதுசாக ரெனோவேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்படியே பேக் சைடு பீச் வியூ. ஆனால் அவங்களும் இருக்காங்க. இது என்னம்மா? ஒரு காலத்தில் கொடுக்காப்புளியில் இந்த கார்னரில் ஒன்று இருக்குல்ல, அதை கூட விட மாட்டோம். ஒத்த சொல்லலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல. நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் வராங்க. இந்த பார்க்கு வந்து நான் க்ரௌட் இல்லாமல் அன்னைக்கு தான் பார்க்குறேன். என்ன நம்ம வர நேரம்லாம் க்ரௌடாக இருக்கும். நாங்கள் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இந்த சின்ன குழந்தையெல்லாம் வச்சுட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆட்கள் ரொம்ப அதிகம் இல்லைங்கிறதுனால சூப்பராக ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சின்ன பேபி வச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாருமே. மேலே இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ளே ஏரியா இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ப்ளே ஏரியா. நோம்பு டைம்ங்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈவினிங்க்கு மேலே அந்த நோம்பு திறக்கிற டைமுக்கு முன்னாடி தான் ஷாப்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிறதுனால நிறைய ஒமானிஸ் நிறைய பேர் வந்து நோம்பு திறக்கிறதுக்காக இங்கே வச்சு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே அவங்களோட திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்து நிறைய க்ரௌடு வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நல்லா கொஞ்சம் டார்க்காக ஆரம்பிச்சிச்சு. நிறைய ஒமானிஸ் வந்து நல்ல க்ரௌடு நோம்பெல்லாம் திறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஈவினிங்க்கு மேலே ஏதாவது நம்ம ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்லா டைம் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் ஜஸ்ட்டு இன்றைக்கி வந்து அப்படியே சும்மா பசங்களோட ஊர்லேருந்து வந்து பார்க்கு பீச் எதுவுமே கூட்டு போகல. ஸோ அவங்க வந்து வீட்டிலே இருந்துட்டு எங்கேயா போனனால சரி இந்த பார்க் வரலாம் அப்படின்ட்டு வந்தோம். அவங்களுமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நாங்களும் வந்து அப்படியே பார்த்துக்கலாம் போகிறோம். ஸோ காய்ஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். மறக்காமல் நீங்கள் மஸ்கட் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மத்ராவில் உள்ள ரியாம் பார்க் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப டைம் பண்ணி சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.